அதில் என்னென்னா, இப்போ நிறைய இயக்குனர்கள் வந்து நடிகர் ஆகும்போது, நடிகரை இயக்குனர் ஆகக்கூடாது. ஏயா நீங்களும் நடிகர் ஆவியோ, நாங்கள் நடிகர் நாங்கள் நடிச்சுட்டே போயிடணுமா? நாங்களும் இயக்குனர் ஆகிறோம். அந்த ஒரு கோவத்தில் வந்திருக்கா எனக்கு தோணுது தலைவரே. முதல்ல எந்த நடிகர் தன்னை வைத்து இயக்கிய இயக்குனரை மதிக்கிறாரோ அவன் தான் முதல் நல்ல நடிகர். அனைவருக்கும் வணக்கம். உதயகுமார் சாருக்கும் வணக்கம். சேனப்பண்ணு சாருக்கு வணக்கம். கனல்கண்ணன் சாருக்கு வணக்கம். திருவெண்கா சாருக்கு வணக்கம். இந்த விழாவில் தொகுப்பாளராக நட்புக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் செந்தமிழன் சார் அவர்களுக்கு, இயக்குனர் செந்தமிழன் சார் அவர்களுக்கு வணக்கம். இது வந்து நட்பின் பிரதிபலிப்பு, ரஞ்சித் சாரோட நட்பு. இதில் பாடலாசிரியர் எல்லா பாடலும் அவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ எங்கள் படத்தில் நாங்கள் பாட்டு அளிப்போம். எங்கள் படத்தில் நாங்கள் பாட்டு அளிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அது எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிற வாய்ப்பு. இன்னொருத்த படத்தில் பாடலாசிரியர் வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் முழு பாடலாசிரியர். நாங்கள் ஆசைக்கு அளிக்கிறது தானே. இது வந்து ரஞ்சித் சார் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு. அதனால் நீங்கள் ஒரு முழு பாடலாசிரியராக வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த அப்பா சாங் சென்டிமெண்ட் ரொம்ப அது ஒரு சினிமா பாட்டு மாதிரி இல்லை. அதில் என்ன அதில் புதுமைனா ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுத்து இல்லாமல் சாதாரணமாக ஒரு வில்லேஜில் ஒரு பாட்டு மாதிரி தெரிஞ்ச தவிர ஒரு திரைப்பட பாடலுக்கான இலக்கணத்தை மீறி அழகாக ஒரு பாசத்தின் பதிவு. இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த டியூட் சாங், அதுவும் வரிகள்லாம் சிறப்பாக இருந்துச்சு. அந்த ரஞ்சித் சார் என்ட்ரி கொடுத்தோடனே அவங்க அறிமுகம்போது எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார். ஆமாம், ஃபேஸ் பளிச்சுன்னா அதே ஒரு மலர்ச்சி, அதே ஒரு புத்துணர்ச்சி. அந்த சிரிச்சம்போம் இவர்கிட்ட பிடிச்சதே நடிகரில் கேஆர்விஜா, நடிகரில் ரஞ்சித் சார். அவர் ஒரு புன்னகை மன்னன். எங்கே பார்த்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் அதில் வந்து ஒரு சோர்வு இருக்காது, எப்போவுமே ஒரு கவலை இருக்காது. அந்த தங்கம் சொன்னல அது ஒரு ஆம்பளை சினேகா, ஆம்பளை கேஆர் விஜயா, நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஓகே, ஆமாம், ஆம்பளை நயன்தாரா கூட வச்சுங்க. இப்போ என்ன இப்போ சொல்கிறீங்க, திருசாக வச்சுங்க. இப்போ என்ன அந்த ஒரு புத்துணர்ச்சி யாரோ சொன்னாங்க, அவர் தான் காதல் சுகுமார். அவர் பாருங்க, அவர் காதல்ங்கிறது பழைய உடம்பு போச்சு. ஆனால் அவர் சொல்கிறார், பழைய காதல்கிட்ட பேசுகிற மாதிரி இவர்கிட்ட பேசுகிற சுகமாக இருக்குமா. இதுலேருந்து காதல் சுகுமார் வந்து இன்றைக்கும் பழைய காதல்கிட்ட பேசியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ஒப்பிடுறாரு பாருங்க, பழைய காதல்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அந்த ஒரு சுகம் புத்துணர்ச்சி ரஞ்சித் சார் பேசுகிற மாதிரி இருக்குன்ட்டு. தொடருங்க, நான் நல்ல வச்சு தொடருவேன். பழைய காதலிக்கு அவரோட ஹஸ்பண்ட் தெரியாமல் பார்த்துங்க, பிரச்சனை இப்போ. அப்போ நம்ம இப்போ படத்தோட 2ஆம் கதாநாயகன் பேர் அனீஸ். அவர் ஒரு விஷயம் சொன்னார். மாங்கனி என்ற பேர் என்ன சொன்னீங்க, அல்ஃபியா. ஆமாம், அவளை பிடிச்சி இழுக்கும்போது அவன் கையில் ரத்தம் வச்சுனார். அது இழுக்க தேவையில்லை, சுண்டுனா ரத்தம் வரும். அந்த மாதிரி கலர் மாங்கனிக்கு சுண்டுனா ரத்தம் வரும். நீங்கள் வேறு பிடிச்சி எடுத்துருக்கிய, டெய்லி நெயில் கட் பண்ணுங்க. இது கண்டினியூட்டி தேவையில்லை. ஏங்க ரத்தம் வர மாதிரி பிடிச்சிருக்கியா, அப்போன்னு கண்டினியூட்டி கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சப்போ சரி, நான் பார்ட் 2 எடுப்பாங்க. அதுக்காக கண்டினியூ வளர்த்துக்கு இருக்காதிய. மாங்கனி தான் யூரோனியாக இருக்கும், நீங்கள் பிடிக்க வேண்டியது இருக்கும், பார்த்து. அப்புறம் இந்த மேடையில் இன்னொன்று நிறைய அந்த நன்றியோட வெளிப்பாடு, விசுவாசத்தோட வெளிப்பாடு. நீ பார்த்தா ரஞ்சித் சார் எந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிகர், நல்ல ஒரு மனமுள்ள நடிகர் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு. இவரை வைத்து இயக்குனர்லாம் வந்திருக்காங்க. நேசம்புசு வேலுமுருகன் சார், ஒரு மறுமலர்ச்சி பாரதி சார், செந்தமிழ் வந்து சிந்துநந்தி பூ இயக்குனர் செந்தமிழ் வந்து
இந்த நிகழ்ச்சியை தூத்து வாங்கியிருக்காரு. இது எல்லாமே நட்புக்காக வந்திருக்காங்க. இதுதாங்க இந்த இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அதிசயம். நன்றியோடு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கி சினிமாவில் இல்லாமல் இருக்கிற விஷயம் இங்கே இருக்குது. முதல்ல வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு ரஜினி சார் நல்லவராக இருந்தால், நல்ல எண்ணம் உள்ளவராக இருந்தால், நன்றியை மறக்காதவராக ஒரு நடிகராக இருந்தால், இன்றைக்கி நன்றியோடு இருப்பதும் பெரிய விஷயமா இருக்குது சினிமாவில். அதுக்கு சாட்சி, அதுக்கு ஆதாரம் தான் அவருடைய இயக்குனர் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. முதல்ல எந்த நடிகர் தன்னை வைத்து இயக்கிய இயக்குனரை மதிக்கிறாரோ அவன் தான் முதல் நல்ல நடிகர். இல்லைன்னா வெறும் நடிகர், சம்பாதிக்க நடிகர், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மனுஷனாக இருக்கணும்ல. ஒரு நல்ல மனுஷனாக இருக்கார், நல்ல நடிகராக இருக்கார். இப்போது அடுத்த அவதாரம் இயக்குனர். கரெக்டான நேரத்தை கரெக்டான முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா இப்போ நிறைய இயக்குனருக்கு நடிகர் ஆகிட்டாங்க. சமுத்திரகுணி சார் பிஸி ஆகிட்டார். கௌதமன் சார் நல்ல அழகான மென்மையான காதலை எடுத்துக்கிட்டார். ஆமாம், அது பாரு. அடுத்து அவர் கௌதமன் சார் அவர் நடிகர் ஆகிட்டார். ஆமாம், தேனப்பன் சார், ஆமாம், கனல் கண்ணன் அவர் அவர் காவிய நடிகர். ஆமாம், தேனப்பன் ஓவிய நடிகர். அவர் கனல் கண்ணன் காவிய நடிகர். ஆமாம், அந்த காவியத்தை விடவே மாட்டார். அந்த இடம் பறி உயரும்ட்டு அந்த காவியத்தை வச்சுட்டு வர பாருங்க, துண்டு போடுறாரு பாருங்க, யாராரும் வேற உட்காரக்கூடாதுன்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு அவர் விவரமான ஆளாக இருக்கார். ஆமாம், அதனால் அவர் காவிய நடிகர். நிறைய பேர் இப்போ எங்கள் இயக்க சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் கால் ஷீட்டு டைட் ஆகிடுச்சு. நாளைக்கு நான் பட ஆரம்பித்தா கூட கால் ஷீட் கேட்டு வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கார். அவ்வளோ பிஸி. லோக்கல் இருக்கிறதே இல்லை. கேட்டால் நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன், கோயம்புத்தூரில் இருக்கேன், ஹைதராபாத்தில் இருக்கேன். இந்தளவுக்கு சங்க தலைவர் மட்டும் இல்லை, நடிகர் தலைவர் ஆயிடுவார் போல இருக்கு கொஞ்சம் இதில். அந்தளவுக்கு நடிகராயிட்டார். சார் பிஸியாக இருந்தால் தான் அவருக்கு மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரீயாக தான் இருக்காருன்னு அது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நான் உங்களுக்காக ஒரு பிஆர் வேலை பார்க்குறேன். என்ன நான் இப்போ 4-5 படம் நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன், கமிஷன் கொடுத்துருங்க. ஆமாம், அதில் விட்டு கொடுக்கூடாது. அதில் என்னென்னா இப்போ நிறைய இயக்குநர்கள் நடிகர் ஆகும்போது நடிகரை இயக்குனர் ஆகக்கூடாது. அப்போ எங்களுக்கு போட்டி. ஏயா நீங்களும் நடிகர் ஆகியோ நாங்கள் நடிச்சுட்டே போயிடணுமா, நாங்களும் இயக்குனர் ஆகிறோம். அந்த ஒரு கோபத்தில் வந்திருக்கா எனக்கு தோணுது தலைவரே. ஆமாம், அது அடுத்து கடைசியாக வாக்கிக்க ஆப்பு அது. ஆமாம், நடிகரில் ஃபஸ்ட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிஸியாக இருக்கும்போது அவர் உளஞ்சுட்டு வாலிபன், நாடோடி மன்னன், மதைமுட சுந்தரபாண்டியன் டைரக்டர் மிகப்பெரிய அளவு ஜெயிச்சார். அவர் படங்களே அதிக வசூல் பண்ண படம் உளஞ்சுட்டு வாலிபன். அவர் தான் டைரக்டர். நடிகராக டைரக்டராக ஜெயித்தவர் நம்ம புரட்சி தலைவர். அப்போ நிறைய கமல்ஹாசன் சார் ஃபஸ்ட்டு ஹேராம் மாதிரி பண்ணார். அப்புறம் விஸ்வரூபம் தான் பெரிய வெற்றி அடைஞ்சது அவருக்கு. அவரும் நடிகர் இயக்குனராக வெற்றி அடைச்சிட்டார். இப்போ நம்ம நடிகர் ராஜ்கிரண் சார், ஆனால் யாருண்ணே எக்கோ மாதிரி இருக்குது. ஆமாம், ராசாவின் மனசுக்கு அப்புறம் அவர் இயக்குனர் ஆகிட்டார். இயக்குனர் ஆனால் கமல் ரஜினி சார் படங்களுக்கு ஈக்குவலான பிஸ்னஸ் ஒரு பெரிய அளவில் ஜெயித்தார். டிஆர் நிறைய நடிகர்கள் இயக்குனராக ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் சிம்பு சார் வல்லவன் படம் பண்ணார். அந்த வல்லவன் ப்ரொடியூசர் நான் அவர் பொருந்து பேசும்போது தான் பேசியிருப்பாங்க. தேனப்பன் சார் தான் அந்த வல்லவன் படத்தை ப்ரொடியூசர். அந்த படத்தில் எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்தார் அவர். அம்மாடி ஆத்தாடி ஒன்றை எனக்கு தரியாடி அந்த வாய்ப்பை கொடுத்து நல்ல ஒரு ஹிட் சாங்கு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த வல்லவன் படத்தில். அதனால் செந்தமிழ் சார், நானும் இன்னொரு படத்தில் பாட்டு எழுதி நானும் ஒரு பாடலாசிரியராக
அங்கீகாரம் பெற்றிருக்கேன். உங்களுக்கு முழு பாடல் இல்லை, போனால் போய் கொடுத்தாரு அவர். ஆமாம், அது மாதிரி தேனப்பன் சார். ஆமாம், இல்லை இருந்தாலும் நீ துட்டு கொடுத்தாரு. நம்மளுக்கு துட்டு கொடுத்தது முக்கியம். நம்மளுக்கு முதல் முறை ஒரு பாடலுக்கு நான் அமௌண்ட் சொல்லிடுறேன். அப்போது 17 வருஷம் இருக்கணும், 16 வருஷம். அப்போயே ஒரு பாட்டுக்கு 50,000 கொடுத்தாரு. நான் வந்து இன்கம் டேக்ஸ் இதில் என்ன எவ்வளோன்னு தெரியல, குறிப்பிட்டிருக்குன்னு தெரியல, மாட்டினாலும் பரவாயில்ல. இப்போ ரஞ்சித் சார் ஒரு நடிகர் இயக்குனராக மாறியிருக்காருன்னா அதுக்கு சரியான ஒரு ரீசன் வேணும், சரியான ஒரு அர்த்தம் வேண்டும். சும்மா வந்து ஒரு இதில் இறங்கியிருக்க மாட்டார். ஏதோ ஒன்று பாதிச்சு, அந்த பாதிப்போட வெளிப்பாடு சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்லணுங்கிற ஒரு அக்கறை. இதுதான் கவுண்டம்பாளையம். கவுண்டர் பாளையம் இல்லை, கவுண்டம்பாளையம். படத்தை அவர் இயக்கியிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இன்றைக்கி நடைமுறையில் சமூகத்தில் என்ன சீரழிவு நடக்குதோ அது சீர்திருத்தத்துக்காக யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பான கலைஞர், பொறுப்பான இயக்குனர், பொறுப்பான ஒரு படைப்பாளி. 1950 நடந்த கதை, 1940 நடந்த கதை, 1935 நடந்த கதை. அப்போ எப்போ நடந்த ஒரு பிரச்சனை இப்போ சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்புனா அது நல்ல படைப்பாளிக்கு இருக்க முடியாது. பீரியட் ஃபிலிம் வேறு. இப்போ இருந்துச்சு 1947 அப்படின்ட்டு, அப்போ சுதந்திர காலகட்டத்தில் நடந்த கதை எடுப்பாங்க. வீரண்டி கட்டபொம்மன் எப்போ நடந்த கதை தான். கப்பலோட்டி தமிழன் எடுத்தாங்க, அது எப்போ 1940, 30 நடந்த கதை தான். இதுதான் எப்போ நடந்த கதையை வரலாறை மக்களுக்கு சொல்கிறது தான் பீரியட் ஃபிலிமாக இருக்க முடியும். இப்போ இது ஒன்று சொன்னால், இப்போ புது பிரச்சனை கிளம்பும்னா அது சொல்லக்கூடாது. அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அவன் தான் நல்ல கலைஞன், அவன் தான் நல்ல படைப்பாளி. எல்லாம் அணைஞ்சு போச்சு, கொஞ்சம் நெருப்பு இருக்குது. அப்புறம் என்ன நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான், அது தண்ணி ஊற்றுவான். கெட்ட நல்ல ஒன்றுவான், மண்ணெண்ணெய் ஊற்றுவான், பெட்ரோல் ஊற்றுவான். நீ பெட்ரோல் ஊற்றுறியா தண்ணியை ஊற்றுறியாங்கிறதா பிரச்சனை. இவர் தண்ணி ஊற்றுறார் சார். ரஞ்சித் இது பற்றிட்டு எரியக்கூடாதுங்கிறக்காக தண்ணியை ஊற்றுறார். இதில் வந்து நம்ம வந்து ஒரு என்னை பொறுத்திருக்கு, இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ளே அடங்கிடக்கூடாது. இது இந்த இளைய தலைமுறை இப்போ உள்ள தலைமுறைக்கான படம். இது எதுக்கு ஒரு ஜாதி விஷயங்கள் அது தருதலை. இது தலைமுறைக்கான படம். நம்ம வீட்டு பொண்ணுங்களை ஒருத்தன் சீரழிச்சானா என்ன கோபம் வரும், அந்த கோபம் வரும் அந்த படத்தை பார்த்து. இது என்ன செய்தியா, இது என்ன இதை எங்கேயோ நடந்த நிகழ்ச்சியாக சொல்லிக்கிருக்காரு. நம்ம வீட்டில் நடந்த என்ன கொதிப்பு வரும், நம்மளுக்கு எவ்வளோ வேகம் வரும். நம்மளோட பொண்ணு ஒருத்தன் நான் ஏமாற்றி பணத்துக்காக ஏமாற்றி சீரடிச்சானா கோவம் வராதா, அந்த கோவம் வரணும் சார் அந்த படத்தை பார்த்து. இவர் கதையாக சொல்லிக்கிருக்காரு. கேட்டுட்டு பொழுது கதையை சொல்லிக்கிட்டு கேட்டு போகிறதுக்கு அவருக்குள்ள ஒரு வேகம் சிலருக்கு இப்போ தெரியலாம். அது என்னடா அவங்க இந்த ஜாதியா அந்த ஜாதியா, எந்த ஜாதி சார், இது மனித ஜாதி சார், மனித ஜாதி, இது மனித ஜாதிக்கான படம். இது யாராவது சொல்லு பார்ப்போம். ஒரு பணக்காரோட பொண்ணை ஒருத்தன் ஏமாற்றி ட்ராமா பண்ணி சீரழிக்கிறான், சரியா சரியில்லையா சொல்லுங்க பார்ப்போம். நாடகம்னு சொன்னால் எதுக்கு ஜாதி முத்திர குத்துறிய, உங்களுக்கு கோபம் வருது. நான் சொல்கிறேன், நாடக காதல் பண்ணுறது ஒன்று தான், ஒரு பொண்ணை கற்பழித்து சீரழிக்கணும் ஒன்று தான் சார், ரெண்டு ஒன்று தான் சார். நாடக காதல் தப்பு சொன்னாலே இவன் இந்த ஜாதியாக இருப்பானோ, இவன் இந்த ஜாதியாக இருப்பானோ, பாதிக்கப்பட்டவன் தான் சார் அதுக்கு வேதனைப்படுவான். நான் ஜாதி சொல்ல, எந்த ஜாதிக்காரன் இருந்தாலும் சரி, அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தினானா அவன் மனித ஜாதி இல்லை, அவன் மிருகம் எவனா இருக்கட்டும். ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழையாக இருக்குது, நல்ல பொண்ணாக இருக்குது, அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு,
அப்படின்னு சொல்கிறதான் பெரிய மனுஷன். நல்ல வசதியாக இருக்குது, பிடிச்சி காலிக்கிட்டா மசி இல்லையா, மேட்ரு முடிச்சுடு. சட் 60 ரூபாயில் ஒரு பொண்ணை வந்து வழி கொண்டு வரணும்னா மேட்ரு பொண்ணு சொன்னா எப்படி பெரிய மனுஷனாக இருக்க முடியும்? இதை சொன்னால் இந்த ஜாதியோ அந்த ஜாதியோ. ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதியும் இல்லை சார். அவன் மனு ஜாதி இருந்தால் போதும் சார். என்னை பற்றி ரஞ்சித் சார் ஒரு ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து அவரோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த கோபம் பொண்ணை பார்த்து எல்லாருக்கும் வரணும். இங்கே ஜாதி பார்த்தீங்கன்னா மனுஷன் இல்லை. முதல்ல எங்கே ஜாதி பார்க்குறிய? உங்களுக்கும் கோபம் வருதுங்க. ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணு, நல்ல மேல் ஜாதி பொண்ணு, லவ் பொண்ணு, செட்டில் ஆயிடலாம். இப்போல்லாம் பணக்காரன் ஆகணும்னா பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி மடக்கி போட்டு அப்படின்னு சொன்னா சார் இவர் தப்பான டைரக்டர். மேட்ரை முடி அப்புறம் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா சார் தப்பான டைரக்டர். நாடக காதல் பண்ணி ஏமாத்தன வெட்டி சாயம் சொல்றாருல அவன் சரியான டைரக்டர் சார். இந்த பொருள் சமூகத்துக்கு அவன் தேவையான டைரக்டர் சார். ஜாதி தான் விட்டுருங்க. முதல்ல ஜாதி எதையுமே தூக்கி போடுங்க. ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தான தப்பில்லையா தான். நம்பியார் தூக்கிட்டு போனால் உங்களுக்கு சரி, வீரப்பா தூக்கிட்டு போனால் உங்களுக்கு சரி. இப்போ என்ன பண்ணுறிய? நம்பியார் கேரக்டர், வீரப்பா கேரக்டர்லாம் ஹீரோ பண்ணி சொல்றிய. அது உங்களுக்கு சரியாக போடுதா? உங்களுக்கு சமூகத்தை சீரழிக்கிறவன் நல்ல இயக்குனர் இருக்க முடியாது. ஒரு இயக்குனர் சமூகத்தை சீர்திருத்த வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும். மேலும் பிரச்சனை சால்வ் பண்ணுறது தான் சார் மனுஷன். ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணணும்? பிரச்சனை சால்வ் பண்ணணும். 2 பேர் வர்றாங்க, இந்தா நீ 60 எடுத்துக்க, இந்த கோடர் எடுத்துக்க, வெட்டி சாய்ங்கடா, வெட்டி செத்து போடா. அவன் நல்ல பெரிய மனுஷன் இருக்க முடியும், அவன் ஒரு நாட்டாமல் இருக்க முடியும், அவனுடைய பஞ்சாயத்து தலைவர் இருக்க முடியும். சால்வ் பண்ணணும். பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வை உண்டாக்கணும். அவன் தான் படைப்பாளி. வியாபாரியாக இருக்காதியா. சினிமாவில் யாரும் வியாபாரியாக இருக்காதியா. உங்கள் வியாபாரத்துக்கு நீங்கள் பிழைக்கிறதுக்கு சயஸ்து ஜாதியோ மதத்தை மூலதனமாக்காதீங்க. சமூக அக்கறை மூலதனமாக்குங்க. இல்லையா அழகாக பொழுதுபோக்கு பண்ணிடுங்க, தப்பே இல்லை. காமெடி பண்ணிடுங்க, தப்பே இல்லை. ஒரு குடும்பம் பண்ணிடுங்க, தப்பே இல்லை. கவுண்டம்பாளையம் இது ஒரு பேர் பிரச்சனை. இது வந்து அரசாங்கத்தோட பிரச்சனை. அப்படி பார்த்தா கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டின்னு வருது, செட்டியாராது தூக்குங்க. எங்கே ஜாதி பார்க்குறிய? பிள்ளையார்பட்டி பிள்ளைன்னு வருது, அது பிள்ளைமார்கள் படம் ஊராது, தூக்குங்க பிள்ளைய. அப்படின்னு நிறைய தெருப்பேரில் இருந்துச்சு, தேவர் இருந்துச்சு, தூக்குனிய பிள்ளை இருந்துச்சு, தூக்குனிய. சிதம்பரம் பிள்ளை நமக்கு வாவு சிதம்பரம் பிள்ளைனாச்சா தெரியும், அப்படிதான் படித்தோம். வாவு சிதம்பரம் அப்படின்னாங்க. அவர் பா சிதம்பரம். அவர் சிலருக்கு அந்த அடையாளம் தான் அடையாளம். சாமிநாத ஐயர்னா தான் நம்ம தமிழ் தாத்தா. சாமிநாதன் அப்படின்னா யார்? அவரு யாரு? பெப்சி சாமிநாதன். அவரு தமிழ் தாத்தா சாமிநாதன் புல் ஐயர்னா தான் எங்களுக்கு தெரியும். வாவு சிதம்பரம் பிள்ளைனா தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும். என்ன பண்ணுறியா? கட்டு அப்படின்னா நிறைய இங்கே பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் லிஸ்ட்டு சொல்லுவோம். சில இடங்களில் வரலாற்று எங்களுக்கு பழகி போன ஒன்றை நீங்கள் அதில் கை வைக்காதீங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லும்போது அது திருக்குறள் மாதிரி ரைமிங் வந்துடும் சார். பசுமனாலே பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துடும். நீ தேவர்னு சொல்லாத, முத்துராமலிங்க சொல்லி. எந்த முத்துராமலிங்கம்? ஒரு கவிஞர் முத்துராமலிங்கம்மா. சிலர் அடையாளங்களை சிதைக்காதீங்க. முத்துராமலிங்க தேவர் அதான் எங்களுக்கு பிடிக்கும். வாவு சிதம்பரம் பிள்ளை அதான் எங்களுக்கு பிடிக்கும். சாமிநாத ஐயர் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு தான் ஐயர் ஜாதி, உங்களுக்கு தான் தேவர் ஜாதி, உங்களுக்கு தான் பிள்ளை ஜாதி. எங்களுக்கெல்லாம் வரலாற்று பதிவு அது மாத்தாது. யார் பாடபுத்தில் அடிச்சுட்டா போதுமா? நீங்கள் ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதில் தூக்கி குப்பையில் போடுங்க. அதை தூக்கி போடுங்க. படிக்க வர பிள்ளைகிட்டலாம் நீ என்ன ஜாதி, உங்கள் அப்பா என்ன ஜாதி எழுது. ஆனால் பாடப்புத்தகத்தில் பசும முத்துராமலிங்க தேவர் கூடாது. முத்துராமலிங்கம், வாவு சிதம்பரம். படிக்கிற பாடத்தில் நாங்கள் வந்து ஐயரை கட் பண்ணணும், தேவரை கட் பண்ணணும், புள்ளியை கட் பண்ணணும், கவுண்டரை கட் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு சேரும்போதே நீ கவுண்டரா, தேவரா, ஐயரா,
என்ன எவ்வளோ முரண்பாடு இது? யாரை ஏமாத்துறீங்க? படிக்கிற பிள்ளைகிட்ட ஜாதி கேட்க சம்பளம் பொதுவாக்குங்க. என்னைக்கு பள்ளிக்கூடத்தை ஜாதி சென்டர் இல்லாமல் இருக்கோ அன்னைத்தான் ஜாதி ஒழியும். நீ அதை தூக்கி போட்டு அப்புறம் தேவரை தூக்கு, பிள்ளைய தூக்கு, ஐயரை தூக்கு. யார்கிட்ட ஏமாத்துறீங்க? கவுண்டம்பாளையம் இந்த நிறைய ஊர் இருக்குது, செட்டியில் சேர்த்துருக்கு, பிள்ளை நிறைய ஊராக இருக்குது. அது கலைக்கணும், அப்புறம் கலைச்சிக்கலாம். இப்போது இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெயிலர் பார்த்தேன். விவசாயிங்கிற புனிதமான வார்த்தை. விவசாயங்கிறது மாதிரி அதை விட எந்த தொழிலும் இல்லை சார். தொழிலே ரொம்ப புனிதமானது விவசாயம். அந்த டைலாக் கூட அது விவசாயிகளை தூக்கலாம் எனக்கு தோணுச்சு. விவசாயம் பண்ணுற வயிற்று விவசாயம் பண்ணுங்கிறது வகுத்து விவசாயம் பண்ணுறது, அது விவசாயங்கிற வார்த்தையை தப்பு எனக்கு வரைக்கும். அது வார்த்தை வரக்கூடாது. என்ன அது நம்ம வந்து இவ்வளோ பேசுகிறோம்ல, கொஞ்சம் குறை சொல்லிடணும். நான் விவசாயங்கிறது நம்மளோட உயிர் சார், நம்மளுடைய மூலதனம் சார். அதுக்கு ஒப்பிடக்கூடாது. இருந்தாலும் வில்லங்கிறதுனால அதில் விவசாயம் பண்ணு அப்படிங்கும்போது அது விவசாயம் வர முடியாது. அது விஷத்தை விதைக்கிறது. விவசாயத்தை விதைக்கிறது. ஆனால் இந்த படம் ஒரு உண்மையிலேயே நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித்தா மாறியிருக்காரு. சும்மா ஏதோ ஜாலியாக படம் எடுக்காமல் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு சமூக விழிப்புணர்வு உண்டாக்கணும். குறிப்பாக பொண்ணை பெற்றவங்க பூரா அந்த படத்தை பார்க்கணும். பொண்ணு எந்த அளவுக்கு ஏமாறுவாங்க, எப்படி சீலிஞ்சு போடுவாங்க, எந்த வழியெல்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த படம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது காதல் படம் இருந்தால் காதலை எல்லாம் பார்க்கலாம். இது நாடக காதலை பற்றி படம். அதனால் முக்கியமாக பெற்றவங்க தான் பார்க்கணும், மற்றவங்களும் பார்க்கணும். எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெற்றி அடைய வைப்போம். நன்றி, வணக்கம்.